ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சங்கராந்தி அப்படின்றதுனால அப்பா காலையில் 3:30 மணிக்கே கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. 3 மணிக்கே எந்திரிச்சிட்டாங்க. குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு 3:30 மணி ஆயிருந்துச்சு. அவங்க கிளம்பின உடனே நான் கதவு சாத்திட்டு உள்ளே வந்தேன். ரொம்ப மழையாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருந்தது. திடீர்னு வெயில், திடீர்னு மழை, அந்த மாதிரி இருந்தது பகல் ஃபுல்லாகவே. கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு ஃபுல்லாகவே இருந்தது. வெளிச்சம் சுத்தமாக வரலை. ஏன்னா 3:30 மணி தான் ஆகியிருந்தது. ஒடிஷாவில் இப்போ மழை காலத்தில் ரொம்ப சீக்கிரமாக வெயில் வந்துடும். 5 மணிக்கே எல்லாம் வெளிச்சமாகிடும். ஒரு 5:30 மணிக்குள்ளவே ஃபுல்லாக வெளிச்சமாகி 6 மணிக்குள்ளவே வெயில் வந்துடும். இப்போ 3:30 மணி ஆகிருக்கு. சரி, நான் இவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1/2 hour தூங்கிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவு சாத்திட்டு போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு கரெக்டாக தூக்கம் அதுவே தெளிஞ்சிருச்சு. தூக்கம் தெளிஞ்ச உடனே எந்திரிச்சு பாயெல்லாம் அப்பாதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எழுப்பி கொஞ்சம் நேரம் படிக்க சொன்னேன். அவங்களும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு பல் தேய்ச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லி நேற்றே வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஈஸியான மெத்தட் தான். கொஞ்சமாக பவுடர் எடுத்து அதில் பால் சேர்த்து அப்படியே கலந்து கொடுத்துட்டேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. இது காலையிலேயே கொடுத்துருவேன். ஏன்னா குழந்தைங்க நைட்டில் 8 மணிக்குள்ளவே சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. அதனால் காலையில் பசிக்கும் சீக்கிரமாக. அதனால் 7 மணிக்கு டியூஷன் கிளம்புறாங்கனால ஒரு 6:30 போல் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவேன். இதை சாப்பிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு 9:30 மணிக்கு பக்கம் தான் ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸோ இல்லை கஞ்சி சாதமோ சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் 1 மணிக்கு கஞ்சி சாதம் சாப்பிடுவாங்க. காலையில் கஞ்சி சாதம் சாப்பிடுவாங்க. ஒரு சில டைமில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க டிஃபன் மாதிரி. அதுக்கப்புறமா மதியம் சாப்பிடுவாங்க. இதனால் காலையில் நான் 6 மணிக்கெல்லாம் எதுவும் எந்திரிச்சு சமைக்க முடியாது இல்லையா? அதனால் நைட்டில் ஒரு சில டைமில் ராகி கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக செஞ்சு வச்சுருவேன். இது மாதிரி ஹெல்த் மிக்ஸ் இருக்கிறதுனால இது நமக்கு ஈஸியாக கலந்து கொடுக்கறதுக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்கண்டு பவுடர்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக விலாக்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பழைய வீடியோஸில் நான் மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னோடய 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லலாம் கூட இந்த ஹெல்த் மிக்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால ரீசெண்டாக விலாக்ஸில் கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவங்க தலையில் எண்ணெய் வச்சு தலை சீவி விட்டு அவங்கள டியூஷனுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் கதவு சாத்திட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். சங்கராந்தின்றதுனால இன்றைக்கி கோயிலில் ரொம்ப ஜனமாக இருப்பாங்க. சங்கராந்தினா என்னென்னு சொல்லி நேற்று லைவ் பண்ணும்போது அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்பேன். மாசப்பிறப்பு சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்க. வீட்டெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அன்றைக்கி விரதம் எடுக்கிறவங்க பச்சரிசி சாதம், வெங்காயம் பூண்டெல்லாம் சமைக்காமல் அதை சாப்பிடுவாங்க. அதோடு நிறைய பூஜைகளும் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற வண்டியெல்லாம் கழுவி அதுக்கும் பூஜை பண்ணுவாங்க. சங்கராந்தி நாளில் சிவபெருமான் கோயிலில் ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி சங்கராந்தி பூஜைன்றதுனால தான் அப்பா காலையில் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. கோயிலில் நிறைய கூட்டமாக இருப்பாங்க. அதனால் நானும் குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டேன். சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் பகவத்கீதை படிப்பேன். தினமும் பகவத்கீதை கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்பேன். வீட்டில் பகவத்கீதை படித்து முடித்த அப்புறமா கதவு வெளியில் திறந்து வச்சுருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே கண்ணுக்குட்டியெல்லாம் வந்துடுறாங்க. அதனால் கதவு வெளியில் சாத்திட்டு உள்ளே சாமிக்கு, அம்மிக்கு, துளசி செடிக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாகவே பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணுவேன். ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. ஏற்கனவே செஞ்ச எள்ளுருண்டை, நேற்று பிரசாதம் எல்லாமே வச்சுருக்கேன். அதனால் காலையில் எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யலை. ஃபஸ்ட்டு குழந்தைங்க வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பசங்க வந்த உடனே எள்ளுருண்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எள்ளுருண்டை ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம், அவல் பிரசாதம் அப்படியே இருந்தது நேற்றுலேருந்து. இதில் நான் பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு ஆப்பிள் எல்லாம் எடுத்து ஜூஸ் போட்டுடலாம், குழந்தைங்க குடிச்சிடுவாங்க. காலையில் சத்து மாவு செஞ்சு கொடுத்த அப்புறம் பால் கொஞ்சம் மீதியாக இருந்ததுனால ஆப்பிள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலசி எடுத்தேன். அதுக்கப்புறமா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக பால் ஊற்றி அதை அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா பிரசாதத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது. எள்ளுருண்டை பிரசாதம் நிறைய இருந்ததுனால எதை சாப்பிட்றது, ஃபுல்லாக சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பிட முடிஞ்சது. ஃபுல்லாக சாப்பிட முடியலை. அவ்வளோ பிரசாதம் வந்திருந்தது வீட்டுக்கு. அதுக்கப்புறமா திராட்சையும் ஆப்பிள் மட்டும் நல்லா சுத்தமாக கொஞ்சமாக அலசி அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸு, கொஞ்சம் சர்க்கரை போட்டு இதை நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன்.
ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன், காலி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வாங்கணும். வெளியில் கடைக்கு போகலை, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்குவேன். அதனால் இப்போ இருக்கிற பழங்களை மட்டும் வச்சு ஃப்ரூட் ஜூஸு, பழ ஜூஸ்லாம் பண்ணிவிட்டு ஆப்பிள் ஜூஸ் பண்ணி கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன், நானும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சீக்கிரமாக சரி சாதம் வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு பச்சரிசி சாதம் உடனே ஆகிடும். கேஸில் செஞ்சுருந்தேன், அதோட மழையும் வந்துட்டுருக்கு, அடுப்பில் செய்ய முடியாது. இந்த பக்கம் பால் வச்சுட்டேன், பால் வந்து ஒரு பக்கம் சூடாகிட்டு இருந்தது. இந்த பக்கம் வந்து சாதம் வச்சுருந்தேன். பால் ரெடியான உடனே தயிரில் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நல்லா 20 ரூபா பேக்கெட் வந்து தயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாக வச்சுருந்தேன். பாதி பால் வந்து எடுத்து 3/4 பாகம் போல் அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக பால் வந்து அடுப்பு மேலே ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அந்த பாலில் இந்த தயிரை ஆட் பண்ணி ஜஸ்ட் வந்து சூடாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சமாக அந்த தயிர் கலந்து அந்த கிண்ணத்தையும் கழுவி இந்த தனியாக இதிலேயே ஊற்றிட்டேன். பால் வந்து 1 லிட்டர் வாங்கியிருந்தேன். காய்ச்சின அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டருக்கு கொஞ்சம் மேலே ஒரு 800 கிராம் போல் இருந்திருக்கும், 800 மில்லி போல். அதை வந்து 3/4 பாகம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 200 கிராம் போல் தான், 200 மில்லி அளவுக்கு தான் பால் வந்து அடுப்பில் இருந்தது. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த தயிர் ஊற்றின அப்புறமா கொஞ்சம் கலந்து ஊற்றணும் இல்லைங்களா, அது கொஞ்சமாக தான். தயிர் வந்து 1 கப் ஃபுல்லாக 20 ரூபாய் தயிர், அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பு மேலேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணோம்னா இப்படி தயிர் வந்து அப்படி நல்லா திரிஞ்சு பன்னீர் மாதிரி வரும். இதை வெறும் தயிர் போட்டோம்னா இந்த மாதிரி வராது, கொஞ்சமாக பால் இருக்கணும். ஒரு அரை கப் அளவுக்காச்சும் நம்ம பால் சேர்த்து அதில் தயிரை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு சில டைமில் நிறைய தயிர் செஞ்சுருப்போம், வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா கோல்டு பிடிக்குன்றதுனாலையோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தினாலையோ நம்ம வந்து தயிர் வேண்டாம்னு நினச்சிருப்போம், அதனால் எக்ஸ்பைர்ட் ஆகிடும். அதனால் எக்ஸ்பைர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பன்னீர் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு அதுக்கு மேலே ஊற்றி இதை நல்லா புழிஞ்சிக்கணும். கொஞ்சம் புளியறதுக்கு முன்னாடி 2-3 தடவை ஒரு 2-3 அளவுக்கு கப்பு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கையில் வந்து நல்லா அலசி விடணும். அப்போ தான் வந்து அதில் இருக்க புளிப்பு தன்மை எல்லாம் வந்து போகும். இல்லைனா புளிப்பாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பன்னீர் ஃபுல்லாக வந்து புளிப்பான மாதிரி இருக்கும். கையில் வந்து நல்லா அலசிக்கணும், ஏன்னா நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதிகமாக. அதுக்கப்புறமா அதை நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி அதுக்கப்புறமா இப்படி வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பன்னீர் வந்து நமக்கு அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகி எக்ஸஸ் வாட்டர்லாம் நல்லா வந்து கெட்டியான ஒரு திக்கான தயிரில் செஞ்ச பன்னீர் ரெடி ஆகிடும். இப்போ நேரம் கழித்து இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து பன்னீர் ரெடியாக இருக்குது. நம்ம கட்டின அந்த ஷேப் மட்டும் தான் அந்த இடத்துல கொஞ்சம் கட்டின மாதிரி இருக்குது, மற்றபடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பன்னீர். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம விருப்பப்படி சமைச்சிக்கலாம். ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து விதவிதமான பன்னீர்லாம் செஞ்சுருப்பேன். அதிலலாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பன்னீரே வந்து ஹெல்த்தியாக செய்கிறது தான், பால் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னீர் நம்ம ஹெல்த்தியாக செய்கிறதுக்கு பால் தான் செய்யணுங்க. ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் நம்ம காய்கறி வச்சு பன்னீர் செஞ்சு கொடுக்கறதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நார்மலாக குழந்தைங்களுக்கு காய் கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பன்னீர் போல் இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. பால் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் கொடுத்து பழக்கம் பண்ணிட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பால் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. டைரி ஃபுட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் ஐட்டம்ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுங்க. நான்வெஜ்ஜை விட அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து பன்னீர்லையும் நெய்லையும் கிடைக்கும். அதனால் அதிகமாக வந்து இந்த மாதிரி பன்னீர் வச்சு செஞ்சு கொடுங்க. பன்னீர் வந்து ஒடிஷாவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து 1/4 கிலோ வந்து 75 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து மாட்டு பாலில் எடுத்து அப்படியே செஞ்சு கொடுக்குறது. 1/4 கிலோ 75 ரூபா. உங்களோட ஊரில் என்ன ரேட்னோ, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே வந்து 75 ரூபா 1/4 கிலோவுக்கு. இதை வந்து நார்மலாக ஒரு மீன் வாங்க போகிறவங்களுக்கு மீனோட ரேட்டே வந்து 1/4 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருவாங்க, ஒரு பெரிய சைஸ் மீனே வந்து. ஆனால் பன்னீர் வந்து 75 ரூபான்னும் போது இதை வச்சு நமக்கு தெரியும் எதில் வந்து அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்து மீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெடிசன்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்து நிறைய இப்போல்லாம் வளர்க்குறாங்க. நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியனில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்லேருந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெஜ் ஐட்டம்ஸு சாப்பிடும் போது ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஆனால் நல்ல டேஸ்டியாக வந்து வெஜ் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு வேளை நான் சொன்னது தப்பாக இருந்தால் சாரி. அதுக்கப்புறமா வந்து
பன்னீரோட கொஞ்சமாக மிளகு பவுடர் சேர்த்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நான் வந்து இதை ஜஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி சாப்பாடும் வெறுமனே டால்மா வந்து செஞ்சுருக்கேன் சிம்பிளாக. அதனால் பன்னீர் வந்து சிம்பிளாக வந்து வறுத்துட்டு சைட் டிஷ் போல் பசங்களுக்கு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து இதை நல்லா ஒரு மிக்சிங் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயிலே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துகிற போகிறேன். தவாவில் கூட நம்ம சுட்டு எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சிம்பிளாக தான் சமைச்சிருக்கேன். சரி குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி லீவு, சண்டே வீட்டில் இருக்காங்க. சரி கொஞ்சம் வந்து டேஸ்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தி கொஞ்சம் எப்போவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸே பார்க்காம கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயிலேயோ பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாய் மேலே அடுப்பு மேலே கடாய் வச்சு எண்ணெயை கொஞ்சமாக சூடு பண்ணி அதில் வந்து இந்த பன்னீரெல்லாம் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக தான் எண்ணெய் வந்து ஊற்றிருந்தேன். அதே கடாயில் டால்மா தாளிச்சிட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லா பன்னீரும் போட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ண மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேன். பன்னீர் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நார்மலாக வெஜிடபிள்ஸில் செய்கிற பன்னீரில் கூட நீங்கள் தயிரோ இல்லை பாலோ சேர்த்து நம்ம செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து அப்படியே நம்ம நார்மலான பன்னீர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ப்ளஸ் வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிட்றதுனால நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா பன்னீரையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு வறுத்துக்கிறேன். நான் அதிகமாக எண்ணெய் ஊற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ஃப்ரை பண்ணல. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதிலேயே வந்து நல்லா வந்து பொரிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த எண்ணெயிலேயே வந்து பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 பக்கம் திருப்பி போட்டு பொரிச்சோம்னா இந்த எண்ணெயிலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வறுபட்டுடும். அதனால் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. நான் வந்து நல்லா டீப் ஃப்ரை மாதிரி நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து வறுக்க போகிறேன். லைட்டாக வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்து சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும். ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நல்லா வந்து ட்ரை ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் அந்த டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி எக்ஸ்ட்ரா ஆன அளவுக்கு வறுத்துருந்தேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜஸ்ட்டு வந்து சிம்பிளாக லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆன மாதிரி வறுத்தோம்னா அதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணலாம். ஒடிஷாவில் வந்து பன்னீர்லாம் வறுத்து குழம்பு செய்வாங்க, உருளைக்கிழங்கு இதெல்லாம். அதனால் வந்து நம்ம செய்யும்போது லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி தவாவில் கூட வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து இதுக்காக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக்குறேன் அப்படின்னா வெறுமனாக சாப்பிட போகிறோம். அதனால தான் பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா வந்து நான் வறுத்துட்டேன். எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த பக்கோடா செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து வறுத்துட்டேன். இப்போ இதை வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா மதியம் சாப்பிட்றதுக்கு சாதம், டால்மா, இந்த பன்னீர் வச்சு சாப்பிட போகிறோம். இது வந்து நம்ம பன்னீர் டிக்கா மாதிரி கூட செய்யலாம். கேப்சிகம் அதுக்கப்புறம் ஆனியன் இதெல்லாம் போட்டு. இன்றைக்கி வந்து ஆனியன் சாப்பிட மாட்டோன்றதுனால நான் வந்து அப்படியே வெறுமனாக வறுத்துட்டேன். டிக்கா மாதிரி பண்ணி கொடுத்தா கூட பசங்க சாப்பிடுவாங்க. ஆனால் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் பண்ணுவேன், அடிக்கடி பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் கோயிலேருந்து பிரசாதம் கொஞ்சம் வந்திருந்தது சங்கராந்தினால். பிரசாதம் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு பசங்க 2 பேருக்கும் ஊட்டி விட்டுட்டேன். அவங்களுக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து கையில் ஊட்டணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதனால் ஒரு டைமில் ஊட்டி விடுவேன். மற்ற டைமில் வந்து ஸ்கூல்லையே மோஸ்ட்லி மதியத்தில் சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் காலையிலையும் நைட்லேயும் வந்து ஒரு சில டைமில் அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. இன்றைக்கி என்னமோ கையில் ஊட்ட சொல்லி கேட்டாங்க. சரின்னு 2 பேருக்கும் சாதம் ஊட்டி விட்டுட்டேன். பச்சரிசி சாதம், டால்மா எல்லாம் ஒரேடியாக கொண்டு வந்துட்டேன். 3 பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து 2 பேருக்கும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மழை நல்லா வந்துட்டு இருந்தது. கொஞ்சமாக ஜூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆப்பிள் எல்லாம் பிரசாதத்தில் வந்திருந்ததுனால எல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஈவினிங் டியூஷன் இல்லைனால அவங்க படிக்கும்போது ஒரு 6 மணி போல் கொஞ்சம் பாப்கார்ன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் விளக்கை ஏற்றிட்டு அப்புறமா வந்து பாப்கார்ன் வந்து காலையில் பன்னீர் செஞ்ச எண்ணெயே கொஞ்சம் அப்படியே இருந்தது. அதே எண்ணெயில் கொஞ்சமாக கார்ன்ஸ் எல்லாம் போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகு கொஞ்சம் போட்டு இதை வந்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டேன். கொஞ்ச நேரத்தில் பாப்கார்னும் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாப்கார்ன் வந்து ஊற வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு சொல்லி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டு வந்து சின்னதாக போட்டுக்கிறதுனால கொஞ்சம் இப்படி பிடிச்சிக்கிட்டேன், இல்லைனா மேலே வந்து வந்துக்கிட்டே இருக்கோன்றதுனால இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்த அப்புறமா குழந்தைங்களுக்கு பாப்கார்ன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் செஞ்சுருந்தேன். ஜூஸ் வந்து கொஞ்சமாக கொடுத்தேன், கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து பசங்களுக்கு வெறும்
சாதமும் டால்மாவும் மட்டும் வச்சுருந்தது கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து சாதம் சாப்பிடல, சங்கராந்தின்றதுனால பிரசாதம் சாப்பிட்டேன். அப்பா சாயங்காலம் ஒரு பூஜைக்கு கிளம்பியிருந்தாங்க. அங்கே வந்து திரிநாத்த மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சிவபெருமான், விஷ்ணு பகவான், பிரம்மதேவர் 3 பேருக்கும் வந்து பூஜை பண்ணுவாங்க. அங்கேருந்து பிரசாதம் கொண்டு வந்தாங்க சாயங்காலம். அந்த பிரசாதத்தை வந்து நான் நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு பசங்களை கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க டிவி பார்க்கறதுக்குள்ள நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.